இன்னைக்கு இந்த 5 வருஷத்தோட கடைசி நாளாச்சு அப்படின்னு சட்டமன்றத்தை பார்த்துட்டு இருந்தேன். அந்த யூடியூப்லலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுக்கு ஒரு மனநோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மனநோய். சட்டசபைலாம் எப்படி இருந்துச்சு? அண்ணா அவர்கள் இருந்தாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள், அம்மா இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு கலைஞர் இருந்தார், நல்ல விவாதங்கள் நடக்கும். இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடியே பேமெண்ட் அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் என்னென்னலாம் பேசணும், முதலமைச்சரை பற்றி, தாம் பிள்ளைய பற்றி, இவர்களே அவர்களே, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, தமிழ்நாடு மாறிடுச்சு, சொர்க்கம் ஆயிடுச்சு, ஒவ்வொரு வீட்லையும் தேன் ஓடுது, பால் ஓடுது. என்ன சட்டமன்றமா அது? நேரலையும் ஒளிபரப்ப மாட்டாங்க. புகழ்றது மட்டும்தான் வெளியே வரும், சேனல்லையும் யூடியூப்லையும். ஏன்னா அவங்கள பார்த்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. கேள்வி கேட்டுறத பதில் சொல்றவங்கள வெளியே வராது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே, இந்த 2026 பிப்ரவரி 20 கடைசி சட்டமன்றம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு. இனி எந்த காலத்திலும் முதலமைச்சராக உங்க குடும்பத்தில் ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய குடும்பத்தோட கடைசி நாள். எழுதி வச்சுக்கோங்க வரலாற்றுல. நாங்க ரொம்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சந்தோஷமா இன்னைக்கு கிளம்பிட்டீங்க. உங்களுக்கும் சரி, உங்களுடைய மகனுக்கும் சரி, கடைசி நாள் இன்னைக்கு சட்டசபையில ஒரு முதல்வரோட ஒரு இன்சியலோட வந்தது.